ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஷஹானா குக்கிங் சேனல்லேருந்து பேசுகிறேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க, இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா வெள்ளை கொண்டக்கடலையை வச்சு ஒரு டேஸ்டியான கார குழம்பு தான் நம்ம ஹெல்த்தியாக செய்ய போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 100 கிராம் வெள்ளை கொண்டக்கடலை எடுத்து நான் ஓவர் நைட்டு வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஊற வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சுக்கோங்க, நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு 3 கத்திரிக்காய் எடுத்துருக்கேன். இந்த மாதிரி 3 கத்திரிக்காய் எடுத்து நல்லா பூச்சி எதுவும் இல்லாத நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து தோலை சீவிட்டு அதையும் நல்லா நீட்டாக இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு ஒரு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காயெலாம் கருத்துரும், அதனால் தண்ணியில் போட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் 150 கிராம் எடுத்திருக்கேன் நான். இந்த மாதிரி நல்லா தோலை எல்லாத்தையும் நல்லா எடுத்துட்டு கட் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சின்ன வெங்காயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயத்தில் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா பெரிய வெங்காயத்தை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 150 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அது நல்லா சூடானதும் இந்த மாதிரி சின்ன வெங்காயத்தை சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கண்ணாடி பதம் வரணுங்க, அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி முழுசாகவே சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைக்க தான் போகிறோம். அடுத்ததாக தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தேங்காய், அதில் ஒரு 1/4 மூடி தேங்காய் தான் நான் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி அந்த வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் வந்ததும் நம்ம தேங்காவை சேர்த்துக்கலாம். தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக ஒரு பெரிய தக்காளி எடுத்துருக்கேன் நான். நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கெட்டி பகுதி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு மீடியமான இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கிக்கலாம். ரொம்ப நைஸாக வதங்க தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிட்டேன். இப்போ சூடாக இருக்குது, இது நல்லா ஆறட்டும். இது ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் நம்ம வதக்கி அரைச்சி செய்யும்போது குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே ஸ்டவ்வில் மண்சட்டி தான் நான் வச்சுருக்கேன். மண்சட்டியில் தான் செய்ய போகிறோம். மண்சட்டி சூடானதும் 100 கிராம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/2 ஸ்பூன் சீரகம், இது எல்லாத்தையும் நம்ம பொரிய வச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரியட்டும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போது 2 முழு பூண்டு எடுத்து தோலை நல்லா உரிச்சிட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி காரக்குழம்புக்கெலாம் தட்டி நம்ம பூண்டை சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். பூண்டு கொஞ்சம் அதிகமாக போட்டால் உடம்புக்கும் நல்லது. அதனால் பூண்டு நான் 2 முழு பூண்டு சேர்த்துக்கிறேன். அடுத்தது பெரிய வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தில் பாதி வெங்காயத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி நீளமாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெயில் முடிஞ்ச வரைக்கும் நல்லெண்ணெயில் செய்யுங்க, குழம்பு நல்லாயிருக்கும். அடுத்ததாக ஒரு தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு தக்காளி அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி கெட்டி பகுதியை எடுத்துட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் தக்காளி பூண்டு இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லெண்ணெயில் நம்ம வதக்கி செய்யும்போது குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்புக்கும் நல்லது நல்லெண்ணெய். அதே மாதிரி மண்சட்டியில் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கல் உப்பு தான் நான் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். 2 பச்சை மிளகாவை கீரி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா முழுசாக அப்படியே சேர்த்தோம்னா வெடிக்கும், அதனால் கீரி சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கைப்பிடி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. கருவேப்பிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது இந்த கார குழம்பு மீன் குழம்புக்கெலாம் இந்த அளவுக்கு நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது அந்த நல்லெண்ணெயில் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், இது எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போது 100 கிராம் கொண்டக்கடலையே நம்ம ஊற வச்சுருந்தோம். அதை இப்போ நம்ம தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சில பேர் ஊற வச்சா கூட 2-3 விசில் எடுத்து குக்கரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் செய்வாங்க. அது மாதிரிலாம் தேவையே இல்லை. இதே மாதிரி நீங்கள் நல்லா ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊறிச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். மறுநாள் நம்ம
லஞ்சுக்கு நம்ம செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் அந்த கொண்டக்கடலையை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ உருளைக்கிழங்கு, ஒரு பெரிய உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். அந்த கிழங்கையும் சேர்த்து நம்ம ஒரு நிமிஷத்துக்கு அந்த கொண்டக்கடலை கூட நம்ம சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, இந்த வெள்ளை கொண்டக்கடலாம் சேர்த்து செய்யும்போது குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 3 கத்திரிக்காவை தண்ணி இல்லாத சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நான் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கலை. இதெல்லாம் நம்ம நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதெல்லாம் வதக்கிட்டு இப்போ மசாலாவை சேர்த்துக்கலாம். நம்ம குழம்பு மிளகாத்தூள் தான் நான் சேர்த்துருக்கேன், வீட்டிலே அரைக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். இது நானே அரைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மல்லி, தனியா, மல்லி, மஞ்சள், மிளகு, சீரகம், கடுகு எல்லாமே சேர்த்து, கருவேப்பிலை எல்லாமே சேர்த்து நம்ம இந்த குழம்பு மிளகாத்தூள் அரைக்கிறோம். அதனால் இதுக்கு வந்து நான் தனியாக மல்லித்தூள்லாம் எதுவும் சேர்க்கலை. குழம்பு மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டிருக்கேன், தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது சேர்த்ததுமே கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே மீடியம் ஃப்ளேமில் வச்சு காய்களை நல்லா வதக்கிக்கலாம். அடுத்தது இந்த காய் வேகிற அளவுக்கு, அந்த காய் முழுகிற அளவுக்கு ஒரு கப் அளவு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ பாருங்கள், தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை கொஞ்சம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 7லேருந்து 8 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம வந்து வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, தேங்காவை மிக்ஸி ஜாரில் மாற்றி நம்ம அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி செய்யும்போது குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் சின்ன வெங்காயம்லாம் சேர்த்து நம்ம செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், காய், உருளைக்கிழங்கு எல்லாம் ஒரு 70-80% வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, தேங்காய் விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே நம்ம வதக்கி தான் அரைச்சிருக்கிறோம். பச்சை வாசனை வந்து ரொம்ப அந்த அளவுக்குலாம் இருக்காது. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ குழம்பு அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. காயெல்லாம் வெந்ததும் நம்ம இந்த விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி ஒரு 1/2 கிளாஸுக்கு அதையும் நான் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உப்பு வந்து நான் வந்து ஒரு 3/4 ஸ்பூனுக்கு மறுபடியும் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா உப்பெல்லாம் சேர்த்துட்டு காரம் செக் பண்ணிக்கோங்க. உப்பு செக் பண்ணிவிட்டு தண்ணி செக் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் செக் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போது புளி வந்து நான் வந்து ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம வந்து காயெல்லாம் வெந்ததும் அதுக்கப்புறம் புளி தண்ணியை ஊற்றுங்க. இப்போ பாருங்கள், அந்த புளி தண்ணியை ஊற்றிட்டேன் நான். நம்மளுக்கு குழம்பும் இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குது. இப்போ நல்லா குழம்பு கொதித்து வந்துருச்சு. உருளைக்கிழங்குலாம் நல்லா வெந்திருக்கு. ரொம்ப வந்து காய் வந்து குழஞ்சி போகிற அளவுக்கு வேக வச்சிடாதீங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்ம சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். வாசனை வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் குழம்பு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு வந்து நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் வெந்தயத்தூள் போட்டிருக்கேன் நான். வீட்டிலே அரைக்கிற வெந்தயத்தூளுங்க. கார குழம்புக்கெலாம் வெந்தயத்தூள் போடும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் வெந்தயத்தூள் போட்டுக்கிறேன். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சக்கரை நம்ம சேர்க்கும்போது குழம்புடைய டேஸ்ட்டை வந்து நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா ரெடியாகி எண்ணெய் எல்லாம் நல்லா ஓரத்தில் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டான குழம்பு நம்மளுக்கு ரெடி. ஒயிட் ரைஸு, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நம்ம இதை வச்சு சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், கொண்டக்கடலை வச்சு அருமையான காரக்குழம்பு ரெடி பண்ணிட்டோம். ஒரு அப்பளம் வச்சு கூட
நம்ம இந்த அளவுக்கு சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.